Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் நேற்றே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து ஒரு 12 5 மார்க் கொஷின், அதே மாதிரி ஒரு 15 2 மார்க் கொஷின் சொல்கிறேன். அதை மட்டுமாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சோசியல் சயின்ஸுக்கான ஒரிஜினல் குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் எதெல்லாம் ஷுவராக உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இதோடைய பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப் லிங்க் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நான் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைனில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லாமே இம்பார்ட்டன்ட், பட் இதுலேயும் ஷுவராக இது வந்து ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து கொஸ்டின் மாறுதில்ல, பட் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த கொஸ்டின் ஷுவராக வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த ரோல் ஆஃப் இது முஸ்தஃபா கெமல் பாஷா, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கிரேட் டிஸ்பிரஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹவு டிட் த கிரேட் டிஸ்பிரஷன் இம்பாக்ட் த இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ், அந்த நேம் த பிரெட்டன் வுட்ஸோட ட்வின்ஸ் நேமு. ஸோ அடுத்து ஷார்ட் நோட் அண்ட் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன்ல, 16th கொஸ்டின் டிஸ்பிரஷன், அது ஃபஸ்ட்டு கொஸ்டின். 15th கொஸ்டின் முஸ்தஃபா கெமல் பாஷா, வெரி இம்பார்ட்டன்ட். வெரைட்டி ஷார்ட் நோட் அண்ட் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் த சோசியல் எவில்ஸ் எரடிகேட்டட் பை பிரம் சமோஜ், வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது விச் நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டெஃபினேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின். குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை தவிர என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. ஸோ அடுத்தது மினரல்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் டைப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 நீட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 3 டைமென்ஷன் ஆஃப் பவர்ட்டி, அது வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 5 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரெஸ்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஸோ அதே நேரத்தில் வாட் ஆர் த மெயின் கேசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 1, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேர்ல்டு வார் 1 அப்புறம் இது ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரெஸ்டி ஆஃப் வெர்சைல்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஷுவராக கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அனலைஸ் த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, ஒன்றே எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் ஒரு கொஷின் இருக்கும்ல, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ரோல் பிளேட் பை 19th century ரிஃபார்ம்ஸ் டுவர்ட் த கேஸ் ஆஃப் உமன். ஸோ 19th century வச்சு 2 கொஸ்டின் இருக்கும். அந்த 2 கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டன்ட். 2லேருந்து 1 கண்டிப்பாக கேட்பாங்க. டிஸ்டிங்விஷ் அபவுட் வெதர் அண்ட் கிளைமேட், மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ், அதே மாதிரி ரினூவபிள் நான் ரினூவபிள், ரோட்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேசியன் ஆஃப் கங்கா, ஃபஸ்ட் யூனிட்டில் 3rd கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஜியாகிரஃபியில், அது பார்த்துங்க. ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மன்சூன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், வெரி இம்பார்ட்டன்ட். சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதோட மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது வெரி இம்பார்ட்டன்ட். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் மினிஸ்டர், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே சீஃப் மினிஸ்டர் கேட்டிருக்காங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி நெட்வொர்க், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பார்ன், ஸோ அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டைம் லைனை பொறுத்தவரை 1900 1950 வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் 1910 40 வரைக்கும் ஏதாவது 5 ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேப் என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்த்துங்க. கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான், மொராக்கோ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் ஆஃப் பிளேஸ், எக்ஸ்பிளைன் மன்சூன் விண்ட்ஸ் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேப் ஆஃப் இந்தியா, அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியாவில் இதில் என்னென்ன விந்தியா ரேஞ்சு, அதே மாதிரி எவரெஸ்ட்டு, பார்க் ஸ்ட்ரெயிட்டு, ரிவர் மகாநதி, இது சுந்தர்பன்ஸ், ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன், பிளாக் சாயில் ரீஜியன், மும்பை. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவுட்லைன் மேப்பில் ஆரவல்லி ரேஞ்சு, சோட்டா நாக்பூர் பிளேட் அந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்னார், அடுத்தது ரிவர் நர்மதா ரிவரு, நார்த் ஈஸ்ட் மன்சூன் விண்ட் டிரெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மவுண்டைன் ஃபாரஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
இது ஹரிகா டேம் கேட்டிருக்காங்க கல்கத்தா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஐ வில் கிவ் த PDF லிங்க் மை வாட்ஸ்அப் சேனல் ஆர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ செக் பண்ணிக்கோங்க.